ரெஃப்ரி சாகர் பஞ்சால் விசிலோட இந்த இடத்துல மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. எதிர்பார்த்த மாதிரியே முதல் ரேடுக்கு சச்சின் ஜக்பீர் தான் வந்திருக்காரு. கிரீன் ஜெர்சி பழனி டஸ்கர்ஸ், ரெட் ஜெர்சி குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்க கேப்பீங்க. பட் சொல்ல வேண்டியது எங்க கடமை, நாங்க சொல்லி இருந்திருக்கோம். ஆனா பாருங்க, வந்த வேகத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லாத்தையும் இழுத்துட்டு நான் பாயிண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கிளைம் பண்றாங்க இந்த ஆட்டத்துல. அனல் பறக்கும்னு சொன்னோம், சொன்ன மாதிரியே எடுத்தெடுப்புல எத்தனை பேரு எண்ணி சொல்றாங்க? 3 2 3ங்க 4. அடேங்கப்பா, வந்த வேகத்திலேயே 4. சூப்பருங்க, சூப்பர் ரைடுங்க. இந்த பக்கம் ரைடுக்கு பழனி டஸ்கர்ஸ் கேசவன் ராஜா உள்ள வந்திருக்காரு. முதல் ரைட்லயே 4 பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு டீமோட அந்த கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். உள்ள 7 பேர். கேசவன் ராஜாவை பொறுத்த அளவுக்கு சில காயங்கள் இருந்துச்சு, அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. டச் வேணுமா? முதல் ரைட் M3 மட்டும்தான். ஒரு சூப்பர் டாக்கிள்கான முயற்சி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சச்சின் ஜக்பீர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. ஜெர்சி புல்லிங் இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. ஆனா சச்சின் ஜக்பீர் இப்ப இந்த ரிவ்யூ போறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அவர் ஜெர்சியை பிடிச்சி இழுத்து தான் கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. அங்க பாருங்க, ஜெர்சியை புடிச்சாங்க சார், அது எப்படி சார் அப்படின்றாங்க. பாப்போம். இங்க இறங்கும் போது ஜெர்சி புடிச்சு இழுத்தாப்ல. அதுக்கப்புறம் பாருங்க, இவரே இல்லையே, அதுக்கப்புறம் கால் தான் இருந்துச்சு, இவரை புடிச்சு வெளில தள்ளிட்டாங்க. கைகள் கிராஸ் ஆகலன்றத அங்க சொல்லி இருந்திருக்காங்க. ஒரு யோசனையில் நிக்கிறாரு, நமக்கு இருக்கா இல்லையா பாயிண்ட்னு. பாயிண்ட் கொடுக்கப்படுமா? சான்ஸ் இருக்கா? இங்க வார்னிங் கொடுக்கலாம் மேபி, ஆனா பாயிண்ட்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆஹா, வழக்கமா இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு பாயிண்ட் மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஜெர்சி புல்லிங்க்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஜெர்சி புல்லிங்னால தான் அந்த இடத்துல அவரால் போக முடியல. இழுத்திருக்காருங்க, அதுல இல்லன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, ஆனா காலை இழுத்துட்டாப்லயே. அதுக்கப்புறம் போகும்போது மித்தவங்களோட முயற்சி வந்துச்சே, அதை எப்படி மாத்துனாங்க அப்படின்றது தெரியல. எதுவா இருந்தாலும் இன்னும் பழனி டஸ்கர்ஸ்க்கு அந்த முதல் பாயிண்ட் வரல. 5 புள்ளிகள்ல நிக்கிறாங்க. எடுத்தெடுப்புல ஒரு நல்ல ஸ்டார்ட். கேசவன் உள்ள வந்தவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு போனஸ் எடுத்துட்டு ஒரு டச்சும் எடுத்துட்டு உள்ள வராரு. அவ்வளவு சுலபமா அந்த இடத்துல டாக்கிள் செய்ய முடியல அவங்களால. இவரை டாக்கிள் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சூப்பர் டாக்கிள் ஆகும். 2 பாயிண்ட் 5-4 மாத்தலாம் ஸ்கோர் லைன். சான்ஸ் இருக்கா பழனி டஸ்கர்ஸ்க்கு? 3 பேர் சுலபமா பிடிக்கக்கூடிய ரைடர் கிடையாது. நல்லா வாட்ட சாட்டமா நிக்கிறார். நல்ல ஒரு வேகம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி பழிக்கு பழி வாங்கணும்ன்ற வெறி இருக்கு இவர்கிட்ட. அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். நார்மலா நீங்க ஒரு டீம் கூட மோதுறதுக்கும் உன்னை அடியிடம் பார்னு சொல்லிட்டு மோதுறதுக்கும் பெரிய வித்தியாசம் அதுதான். குருக்ஷேத்ரா வாரியர்ஸுக்கு இதுக்கு முன்னாடி வெற்றிகள் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் கொடுக்கும்னு நினைப்பாங்க. அவங்க கோச் பவனும் அதான் சொல்லியிருந்திருப்பார். நிச்சயமா ஆட்டத்தில் அவசரப்பட வேணாம் அப்படின்றது இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸோட கோச் கர்ணன் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். போனஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா அந்த போனஸ்க்கான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் பழனி டஸ்கர்ஸ் ஒரு மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல.
ஏன்னா 3 பேருங்கிறப்போ நமக்கு இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும் அப்படின்றது அவங்க எண்ணம். மீண்டும் சச்சின் ஜக்பீர் ஒரே ரெய்டு 4 பாயிண்ட் தூக்குனவர். சூர்யா சரவணன் உள்ள வந்திருக்காரு. ஹரிஷ் காமாட்சியை வெளில எடுத்திருக்காங்க. ஹரிஷ் காமாட்சி ரைடர் எங்க டிஃபென்ஸ் எனக்கு வேணும் தான் சரவணனை கொண்டு வந்திருக்காங்க. மடக்க பாக்குறாங்க. அப்படி போடு. அதாவது அடிக்கல, உதைக்கல, கோவப்படல, லைட்டை தூக்கிட்டாங்க ஆளை. ஈஸ் மை ட்ரிப் சூப்பர் டாக்கிள் இந்த இடத்துல எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் 2 பேர் அந்த டுப்கில இருந்து அவரை அப்படியே மடக்குனாங்க. கௌதம் நல்ல சப்போர்ட்ல இருந்தாரு. அதன் பிறகு அவ்வளவுதான் கேரி பட்டாங்க. இப்போதைக்கு தம்பி கால் கீழ இருந்தா தானே அப்படின்ட்டு இந்தியா 1 ஏடிஎம் ஸ்டார் மொமெண்டாவும் அது இருக்கு. ஸ்கோர் லைன் இப்போதைக்கு சமம் ஆயிடுச்சுங்க. ஒரு ரைட்ல பண்ண அந்த பிரச்சனைய டக்குன்னு சொல்லி ஒரு சூப்பர் டாக்கிள் மூலமா சமாளிச்சு மேல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போனஸ் ஒன்று எடுத்தாங்க. இதுதான் விஷயம். பதறனீங்கன்னா மேட்ச் கையை விட்டு போகும். பதறாம முயற்சி பண்ணீங்கன்னா பிரச்சனை எல்லாம் ஆட முடியும். கேசவன் ராஜாக்கு தெரியுது. ஒரு எம்டிஏ போடுறாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 14 நிமிஷம் பாக்கி இருக்கு. 4 பேருங்கிறதுனால நீங்க போனஸ் எடுக்க முடியாது. உங்களோட ஹைட்டான ஸ்டார் ரைடர் வெளில இருக்காரு. அட்டாக் பண்றதுக்கு வழி இருக்கா? மத்தவங்க அவசரப்பட்டாங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க நிச்சயமா. நல்ல முயற்சி. அதுக்கான பலன் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் போற போக்குல கால்ல மாட்டி இருக்கு. அதனாலதான் தெளிவா சக்திவேல் வெளில போறத பாக்குறோம். இவரோட தம்பியும் சூப்பரான கபடி பிளேயர் தாங்க. ஆனா அவங்க டீம் இங்க இல்ல. எம்டி ரைட் மட்டுமே. கேசவன் போன தடவை முயற்சி பண்ணி இந்த போனஸ் எடுத்திருந்தார். இந்த தடவை ட்ரை பண்ணல. வேண்டாம், ரிஸ்க் வேணான்னு சொல்லிட்டு எங்க பக்கம் வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சைடுல 3 பேர் இருக்கிறதுனால சூப்பர் டாக்கிள் வந்துரும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா. ஆல் அவுட்ட தவிர்க்கணும் அப்படின்றது பழனி டஸ்கர்ஸோட எண்ணமா இருக்கு. பேர் மேனேஜரா போற உனக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் நாளே போனஸ் கொடுக்குறான்ல. அவன் நீ போனஸ் போடுறதுக்காக நீ பயமுறுத்துறதுக்காக ரேட் காரனை கீழே வந்து நிற்கிறான். அதெல்லாம் பயப்படாத. போட்டு லெஃப்ட் காரனை மட்டும் ஆங்கிள் பார்த்துக்க. ரைட் கவரை உனக்கு பயப்படுறேன். நல்லா ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. इसको पानी दे दो. इसके लिए मैं ज़्यादा रिलैक्स बन रहा. लूना तभी आओगा फिर. Do or die. பாயிண்ட் எடுத்தே ஆகணும். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வா பாத்துக்கலாம் அப்படின்னு. 6 பேர் போனஸ் போடலாம். போனஸ் போடுன்னு தான் அவங்க கோச் கர்ணனும் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல போனஸ் முயற்சி இருக்கான்னு தெரியல. ஆனா அட்டாக் பண்ணாங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். அவங்களுக்கு நிச்சயமா பாயிண்ட் இருக்கு. முயற்சி போனஸ் லைன் வரைக்கும் போனார். வச்சிருக்காருங்க கால. போனஸ் அட்டாக் இருக்கே. அப்ப போனஸ் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கணும் கண்டிப்பா. 7-6. அதனால தான் இந்த மாதிரி ஸ்கோர் லைன் மாறி இருக்கு. மீண்டும் சூப்பர் டாக்கிள் செய்ய முடிஞ்சிருச்சுன்னா வெயிட்டா இருக்கும். 2 பாயிண்ட் வரும். 2 பேர் ஒரு ரைடரை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனால் நீங்க டபுள் ஆங்கிள் ஹோல்டு போட முடிஞ்சதுன்னா நிச்சயமா நடக்கும். கௌதம் முருகன் அதான் ட்ரை பண்றாரு. பின்னாடி பேக் ஹோல்டு அழகா தூக்கி உள்ள வைக்க பாக்குறாங்க. சச்சின் ஜக்பீர நடந்திருக்கு அந்த சூப்பர் டாக்கிள். நிச்சயமாங்க தரமான ஒரு சூப்பர் டாக்கிள். கண்டிப்பா பாராட்டணும். ஈஸ் மை ட்ரிப் சூப்பர் டாக்கிள் இங்க பழனி டஸ்கர்ஸுக்கு. தம்பி பாத்துப்பா, கழுத்தெல்லாம் பிடிக்காதப்பா அப்படின்னு ஒரு வார்னிங். அங்க ஆங்கிள் ஹோல்டு போட பார்த்தாரு. அது முட்டியிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில தான் பாதத்துல முடிஞ்சது. அதன் பிறகு கழுத்தை பிடிச்சு அழுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த வார்னிங். தம்பி கழுத்தை பிடிக்காத. அதுக்கப்புறம் அந்த பேக் ஹோல்ட் இந்தியா 1 ஏடிஎம் ஸ்டார் மூமெண்டா இந்த ஒரு தருணம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரைடர் நீங்க உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அண்ட் ராஜ்பால் ரைடுக்காக உள்ள வந்திருக்கார். ஒரு பாயிண்ட் லீடுக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல பழனி டஸ்கர்ஸ். ஏன் அப்படின்னா
அந்த இடத்துல அந்த சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் கொடுத்துச்சு. இன்னைக்கு சூப்பர் டேக்கிள்லயே அள்ளிக்கிட்டு இருக்காங்க பழனி டஸ்கர்ஸ். ஆல் அவுட்டை தவிர்க்கிறாங்க பாருங்க, அது மெயினுங்க. அன்கித் ஐயாவை பொறுத்தளவுக்கு வேகம் நல்லா இருக்கும். ஒரு காயம் நடந்துச்சு அவருக்கு போன முறை, அதுல இருந்து வெளில வந்தாரு. உள்ள 6 பேர் போனஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல தான் போட்டாருங்க ஆங்கிள் ஹோல்டர் ரோஹித். தரமான ஆங்கிள் ஹோல்டுங்க. நீ காலை வச்சனா நிச்சயமா நான் பிடிப்பேன்றதுல கிளியரா இருந்தாங்க. அதுதான் பண்ணாங்க. அந்த ஆங்கிள் ஹோல்டர்ல இருந்து வெளில வர முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அந்த இடத்துல டாக்கிள் அப்படிதான் நடந்துச்சு பார்த்தோம். ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரெய்டர் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அவரு சூப்பர் டேக்கிள் ஆயிருக்காரா அவ்வளவு சுலபமா? ஒரு பக்கம் கால் வெளில போச்சு. இல்லைங்க, 2 பேரும் என்ன முயற்சி பண்ணாலும் இவரை பிடிக்கிறது கஷ்டமா தான் தெரியுது. லைட்டா மிஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு துள்ளு துள்ளுறாரு ஆளு. அண்ட் கையை வச்சிட்டார். அந்த ஆல் அவுட் நடந்தாச்சு. ஆக மொத்தத்துல எதுக்காக இவர் உள்ள கொண்டு வந்தாங்களோ அதுக்கான பலனை இங்க கொடுத்துட்டாரு. ஆல் அவுட் வந்தாச்சு. குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இந்த மேட்சோட முதல் ஆல் அவுட்டை நிகழ்த்தி இருக்காங்க. என்ன முயற்சிங்க, ஏங்க அப்பா. 2 பேர் அவ்வளவு ட்ரை பண்ணியும் அவரை பிடிக்க முடியல. கையை மிஸ் ஆயிருச்சு. கால் மாட்டல, அதுல பார்த்தோம். ஒரு காலை பிடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் இங்க பாருங்க, அதான் பிரச்சனையே. அந்த இடத்துல டக்குன்னு சொல்லிட்டு கீழே இறக்கி 2 பக்கமும் அவ்வளவு துள்ளி இருக்காரு. அந்த கோர் ஸ்ட்ரென்த்ங்கிறது வேற லெவலா இருக்கு. அந்த வேகத்துல கொண்டு போய் நீட்டா இந்தியா 1 ATM ஸ்டார் மொமெண்டா இந்த மொமெண்ட் மாறி இருக்கு. நிச்சயமாங்க அவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு கரம்பீர். ஆல் அவுட் ஆனாங்கன்னா ஆல் இன். இப்ப இங்கிருந்து திருப்பியும் துரத்தி பிடிக்கலாம் பழனி டஸ்கர்ஸ். 4 புள்ளிகள் வித்தியாசம். இளந்தென்றல் இளஞ்செழியன் வந்திருக்காரு. சரவணனை வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஹரிஷ் காமாட்சி அவரு திருப்பி உள்ள வந்துட்டாரு. ஒரு ஈவன்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது வரைக்கும் வெளில போக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அழகா அப்படி லைட்டா ஒரு பிளாக் மாதிரி ரெய்டர் வச்சுக்கிட்டு டிஃபெண்டரை தள்ளியே நிக்க வச்சுட்டு உள்ள வந்துட்டாரு. சுலபமா அந்த இடத்துல லைனையும் தொட முடிஞ்சிருச்சு. நல்ல பாயிண்ட்டுங்க. கபடியை பொறுத்தளவுக்கு டைமிங், இந்த கேமோட டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா இருந்தாங்க அதுல. இப்ப இந்த டெபிசிட்டை நிச்சயமா தாண்டிட முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். 3 பாயிண்ட் தான். உள்ள போய் ஒரு சூப்பர் ஹிட் போட்டா போதும். இந்த டிஃபென்ஸ், இதுதான், இந்த சாலிட் டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார வச்சாங்கன்னா அன்கித்துக்கு வேற வழியே இல்லை, வெளில போறதான் ஆகணும். அந்த டேக்கிள்னால ஒரு பாயிண்ட் இங்க சேருது பழனி டஸ்கர்ஸுக்கு. 10 பாயிண்ட்க்கு வந்து நிக்கிறாங்க. துரத்தி பிடிக்கிறாங்க இப்போ குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். என்னாச்சு? ஆஹா, சச்சின் ஜக்பீர் அந்த சூப்பர் டேக்கிள் போகும்போது லைட்டா கொஞ்சம் ஆளு கொஞ்சம் வெல வெளுத்து தான் போயிருந்தாரு. ஏதோ அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய அடியா இருக்க கூடாது. நல்ல ரைடருங்க, துடிப்பான ஒரு ரைடர். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஏதாவது காயம் வந்துடக்கூடாது, அதுவும் டோர்னமெண்ட் சமயத்துல.
பழனி டஸ்கர்ஸ்க்கு போன முறை இந்த கரம்பீர் தான் வந்து அந்த சூப்பர் டேக்கிள் இருந்து எஸ்கேப் பண்ணார் பாருங்க. ஏங்க அப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம். அவரை டேக்கிள் பண்ண முடியுமானா ஒரே வழி டேஷ், வெளில தள்ளிடு, ஆளை உள்ள விட்டோம்னா தான் பிரச்சனை அப்படின்னு ஒரே அடியா வெளில தள்ளி இருக்காங்க அத்தனை பேரும் சேர்ந்து. 6 நிமிஷம் பாக்கி இருக்கிற சமயத்துல ஒரு லைட்டா ஒரு மேல வரதுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கிள், டிஃபென்ஸ் ஒட்டுக்கா சேர்ந்து அந்த டேக்கிள் செஞ்சிருக்காங்க. எஸ்கேப்பா இல்லைங்க. அதாவது ஹரிஷ் காமாட்சிக்கு சான்ஸ் இல்ல, மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். லாபியில போயிட்டாப்ல போல, வெளியில போயிட்டாரு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்ல 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 நான் இருக்கேன்ற மாதிரி இங்க பாருங்க, அவர் டச்சே இல்ல. டாஷ் பண்றேன்றப்ப அவரை போய் தூக்கி இருக்காங்க. அவரை விட்டு இருந்தா அவர் லாபியில ஏறி இருந்தா அவரே அவுட் ஆயிருந்திருப்பாரு. ஆட்டம் மீண்டும் சமநிலைக்கு வந்திருக்கு. 12-12, 7 பேரும் உள்ள இருக்காங்க. சான்ஸ் இருக்கா ராகுல் பொரியாவுக்கு? கிக் பண்ணி பாக்குறார். ஒரு ப்ராப்பரான டீம், சாம்பியன் டீம் பழனி டஸ்கர்ஸ். முந்தைய டிவிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல அவங்க வீரத்தை காட்டுறதுக்கான நேரம் இது. முழுக்க முழுக்க தமிழ் பசங்க நிறைஞ்ச ஒரு டீம். ஒரு சூப்பர் டேக்கிள் மொமெண்ட். சோ அவசரப்படக்கூடாது ஹரிஷ் காமாட்சி. அந்த தோள்பட்டையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு எம்டி ரைட் மட்டுமே. டைம் அவுட் குருஷேத்ரா வாரியர்ஸ். एक कवर कवर होगा इनका, ठीक है। फर्स्ट पे बोनस ना हमारा यार, सेकंड पे मार दे, बीच में खन्ना इतना पड़ा। जर्सी नंबर 6 जी. சரியா? அது சரியா கை வச்சு அடிக்க ஓடுதான் கொடுத்தோம். சும்மா போனா கீழே வரக்கூடாது. முக்கால்வாசி கபடி ஆடணும். சப்ஸ்டிடியூஷன் குருஷேத்ரா வாரியர்ஸ். 6 அவுட் 17 in. ஸோ அந்த மெடிக்கல் அட்டென்ஷனை முடிச்சுட்டு சச்சின் ஜக்பீர் உள்ள வந்துட்டாருங்க. அந்த சப்ஸ்டியூஷன் தான் இங்கே பார்த்தோம். அவருக்கு பதில் தான் ராகுல் பொரியா கொண்டு வந்திருந்தாங்க. இவர் தான் இப்போ டீமுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ஆகணும். 4 நிமிஷம் பாக்கி, 12-12 நிக்குது இந்த ஒரு கேம். நல்ல வேகம் எடுத்து பார்த்து டச் இருக்கு, அந்த வேகத்துல டச் இருக்கு. Number 3 out. அபி குமார் அவர் தான் மாட்டின அந்த இடத்துல. போன முறை கிரீன் கார்டு வார்னிங்கும் அபி குமார் தான் கிடைச்சது. இளந்தென்றல் இளஞ்செழியன் சான்ஸ் இல்லை. சாலிடா போய் உள்ள சிக்கிக்கிட்டாருங்க. அதுதான் பிரச்சனை. அங்க பாருங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சுலபமா போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா நேரா அந்த ஆங்கிள் ஹோல்ட்ல மாட்டிக்கிட்டாரு. தப்பிக்கிறதுக்கான வழி இல்லாம போயிடுச்சு. கௌதம் செம்ம போட்டியா இருக்கு கௌதம். நான் பழனி டஸ்கர்ஸ் வந்து இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். உண்மை அப்பர்னா பழனி டஸ்கர்ஸோட அந்த வேகம், அது மட்டும் இல்ல அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் இங்க இல்ல. ஆனாலும் அந்த ரைட் டிபார்ட்மெண்ட் அவங்க தாக்கு பிடிச்சு வைக்கிறாங்க. டிஃபென்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறோம். சச்சின் ஜக்பீர் தான் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் தரப்புல இருந்து. மத்தவங்க எல்லாருமே அடி வாங்குறாங்க எங்க பழனி டஸ்கர்ஸ் கிட்ட. வாஸ்தவம் தாங்க. ஆனா கோச் கர்ணன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 29% இருந்து இப்போதைக்கு 54 ஆடிட்டு இருக்காங்க. சோ அதே அளவுக்கு டிஃபென்ஸ் கொடுக்க முடியும்னா குருக்ஷேத்ராக்கு அவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்ல. करना पड़ेगा पॉइंट के साथ कर दो.
ஓகே, அதுல ஒரு குழப்பம் வேற நடந்திருக்கு. அப்புறம்னா எப்படி நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணாம ஆளை மாத்துனீங்க அப்படின்ட்டு. Kurukshetra Warriors. 7 out, 6 in. ஒரு சப்ஸ்டிடியூஷன் கணக்குல சின்ன ஒரு பிழை, அதுதான் கேட்டாங்க அவங்க கோச் பவன் கிட்ட. இப்ப திருப்பி மாத்துறாங்க. ஹரிஷ் காமாட்சி அது வேகமா உள்ள வந்திருக்காரு. இந்த ரெய்ட பொறுத்தளவுக்கு 4 பேர். அந்த அந்த கிக் எப்பவுமே அவர்ட்ட ஸ்பெஷலான ஒண்ணுங்க. இந்த ஸ்கார்பியன் கிக் சரக்கு இறங்கி சரக்கு எடுப்பார். பாயிண்ட் கிடைச்சிருக்கு அந்த பாயிண்ட். அதே மாதிரி சறுக்கிட்டும் போயிருக்காரு கௌதம். அங்க சுலபமா அந்த கேப்பை பயன்படுத்தி இருக்காரு. பக்கத்துல வர்றதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிருக்காங்க. அந்த சைட்ல இருந்து லெஃப்ட் கார்னர்ல இருந்து வர்றதுக்கு அழகா எஸ்கேப் பண்ணி போயிருக்காருங்க ஹரிஷ் காமாட்சி. கேப்டன் மேட்ல வந்து சாதிச்சு காட்டுறாரு. அண்ட் இது ஒரு க்ளோஸான மேட்சா போயிட்டு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. காரசாரமான ஒரு போட்டி. வாரியர்ஸா டஸ்கர்ஸா அப்படிங்கிறது ஒரு ரிவெஞ்ச் மேட்சுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாரியர்ஸோட தப்பிச்சு போயிருவாரா. ஃபர்ஸ்ட் ரைட்ல 4 பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து சரமாரியா மாட்டிக்கிட்டு தள்ளிட்டாங்க. டஸ்கர்ஸோட டிஃபென்ஸ் தெரிய ஆட ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் இந்த டாக்கிலுக்கு சக்திவேல் வந்தாரு பாருங்க, சொங்கின்ட்டு ஏதோ தண்ணியில அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணிட்டு வர்ற மாதிரி. அது மேட்ல நமக்கே தெரியும் எவ்வளவு தூரம் கிரிப் கிடைக்கும் மேட்ல. நாங்க பாருங்களேன், அப்படியே வலிக்கிட்டு வந்தாருங்க ஆளு, சொங்கின்னு போறாரு பாருங்க. வேற லெவல் டாக்கில். ஒரு நல்ல டிஃபென்சிவ் யூனிட் ஆடுறப்போ, ஒரு டீமா ஆடுறப்போ பாக்குறதுக்கே ஒரு அழகு கௌதம். அண்ட் இங்க சூப்பர் டாக்கிள்ல மாட்டுவாரா இல்ல தப்பிச்சு ஹரிஷ் காமாட்சி எடுத்துட்டு அள்ளிட்டு போவாரா. பாயிண்ட் ஆல் அவுட் பண்ண முடியுமா. தப்பிச்சு ஓடுறாருங்க. ஆனா இங்க என்ன நடக்குமோ தள்ளி வீசி இருக்காங்க. வெரி வெரி வெல் டன். வாட் a turn round. and சூப்பர் டாக்கிள்கான 2 பாயிண்ட்ஸ் வந்து சேர போகுது வாரியர்ஸ்க்கு. ஈஸ் மை ட்ரிப் சூப்பர் டாக்கிள் நடந்திருக்கு அந்த இடத்துல. என்னைய கேட்டா அப்புறம்னா இந்த நேரத்துக்கு ஹரிஷ் காமாட்சி உள்ள வந்திருக்க கூடாது. கொஞ்சம் அவரு அந்த கெஸ் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அங்க பாருங்க, பிளாக் பண்றாங்க, இடிச்சிட்டு போக முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இல்ல. இல்லனா மோதி இருப்பாரு நேருக்கு நேரு. அவர் ஒரு மாதிரி லாக் ஆயிட்டார் உள்ள போயிட்டு. சரியா சொன்னீங்க கௌதமன். கரம்பீர் தாக்கூர் பயங்கர விறுவிறுப்பு, காரசாரமா ஆடக்கூடிய ஒரு ரைடர் தான் கரம்பீர். அவர் வந்து இப்போ சாதாரணமா ஒரு பாயிண்ட் எடுக்காம அமைதியா திரும்பி தான் போக போறாரு போல. பாஸ்யூட்டா அடேங்க அப்பா. அபிகுமார் பாருங்க, நான் வந்தேன் எடுத்தேங்கறாரு. ஆனா ரைடர் ராட்டிஃபை பண்ணிட்டு திரும்ப போயிருக்காரு. Review, blitz. Blitz. Number 3. Please come. Kurukshetra Warriors. What is telling? Raider out. No touch. Please go. TV Empire. Kurukshetra Warriors challenge. No touch point. Our decision, 1 touch point. Please review. Okay, thank you, referee. Director, please show me the first touch. Director, please show me the first touch. Back roll. Director, another angle. Okay, Doctor, I am satisfied. Thank you. I am ready with my decision. டச் நடந்ததா இல்லையா Successful. அதுதாங்க. No touch point. Raider out. Super tackle. 2 points. Kurukshetra Warriors. ரைடர் அவுட். சூப்பர் டாக்கிள்க்கு முடிஞ்சிருக்குங்க. இது ஒரு டீம் Successful. பாயிண்ட். No touch point. You have written your டஸ்கர்ஸ்க்கு review. பாயிண்ட் போக வேண்டியது நினைச்சு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது இல்ல, ஏன்னா டச் நடக்கல. பாஞ்சாருங்க அபிகுமார் இந்த சைடுல இருந்து, இந்த ஹாஃப்ல இருந்தே. ஆனா அவரு காலை தொடல, ஆங்கிள தொடல, மேட்டை தாங்க தொட்டாரு. அதுதான் ஃபீலிங் போல, தொட்டுட்டான்னு. முயற்சி நல்லா இருந்துச்சு, ஆனால் அவரால் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்க முடியல. அதான் பிரச்சனை ஆயிடுச்சு.
இளந்தென்றல் இளஞ்செழியன் இப்போ சூப்பர் டாக்கல்ல மாட்டுவாரா இல்ல முறியடிச்சு பாயிண்ட் எடுத்துட்டு போறான்னு பார்க்கணும். அண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சாதிக்கிறாரு. சோ அங்க ஒரு குயிக்கான ஒரு டச் பாயிண்ட். 1 point, Palli Tuskers, number 15 out. தென்றல் மாதிரி வரல, கொஞ்சம் சூறாவளி மாதிரி தான் வந்து டக்குன்னு அதை முறியடிச்சிருக்காரு அங்க சூப்பர் டாக்கல் பாயிண்ட் எடுக்காம. ஏன்னா சரமாரியா 2 பாயிண்ட்ஸ் வேற வந்திருந்தது. சோ இப்போ நிச்சயமா செகண்ட் ஹாஃப் இங்க ஆரம்பிக்குது. குருக்ஷேத்ரா பள்ளி டஸ்கர்ஸ் 16-16 ரெண்டே பேர் அங்க. சூப்பர் டாக்கல் மாட்னா 2 பாயிண்ட். இளஞ்செழியன் இளந்தென்றல் இளஞ்செழியன் பாயிண்டோட வருவாரா? அவரோட ஜெர்சியும் 16 தான். என்றும் 16 எங்கும் 16 இருக்கு இந்த இடத்துல. முயற்சி பண்ணி ஒரு எம்டி ரைட் மாதிரி தான் தெரியுது. கூடவே ஒரு 16 பாயிண்ட் எடுத்தாலும் நல்லா தான் கௌதம் இருக்கும் பழனி டஸ்கர்ஸ்க்கு. கட்டாயமா சாஹில் ஆரி வந்திருக்காரு. ஆனா ஒரு எம்டி ரைடோட திரும்ப போறாரு. கொஞ்சம் காஷியஸா ஆடிக்கிட்டு இருக்காங்க ரைட் டிபார்ட்மெண்ட்ல குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். பட் இங்க வந்து பழனி டஸ்கர்ஸ் இந்த சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு ஆல் அவுட் நிகழ்த்துறாங்கன்னா ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். ஜம்ப் இந்த பாயிண்ட்ஸ். பட் ஸ்கோர் போர்ட்ல ஜம்ப் ஆகும் பாக்குறப்ப ஒரு பாயிண்டோட பாருங்க இதுதாங்க தெனாவட்டுங்க இது. அவர் வெளியில இல்ல அவருக்கு என்னன்னா நான் ஆல் அவுட்ட ஒரு ரைட்ல முடிச்சிடுறேன், நீ ஏன் திரும்ப வரேன்னு கேக்குறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரஞ்சித் மோகன் கிக் பண்ணி இருக்காரு. ஓகே 2 plus 2, 4 points. Palli அடேங்கப்பா நல்ல முயற்சி நிச்சயமா பாராட்டணும். கண்டிப்பாங்க தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்க கச்சிதமா முடிச்சு வச்சிருக்காரு ரஞ்சித் மோகன். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஒரு இந்த ஒரு தருணம் பாருங்க, அவரை அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தடுக்கிறதுங்கிறது லிட்டில் அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் தான். பட் இருந்தாலும் கூட ரஞ்சித் மோகன் அதையும் சலிச்சுக்கிட்டு எப்படியோ திரும்ப போய் இதை வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்காரு. வெரி வெல் தான். கட்டாயமா அப்புறம் அந்த 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் டக்குன்னு மேல ஏறி இருக்கு. சச்சின் ஜக்பீர் அச்சச்சோ 2 பேர். 2 points. ஆனா அவர் எத்தனை பேரை கேட்காருன்னு பார்க்கணும். 17 and 7 out. 2 பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சக்திவேல் இந்த தங்கவேலு மேட்ச் முன்னாடியே சொன்னோம். கௌதம். ஆமாங்க 2 பேரும் பாருங்க, சக்திவேல் அண்ட் கௌதம் 2 பேருமே கொஞ்சம் புடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நல்லா உந்தி அவரோட மொமெண்டம் பயன்படுத்தி இருக்காரு. பிரில்லியன்ட்லி டன். 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரஞ்சித் பேக். Let it out. 1 point, Kurukshetra Warriors. சுலபமா இந்த முறை மாட்டிக்கிட்டாங்க ரஞ்சித். போன முறை நல்ல சான்ஸ் இருந்துச்சு, நல்ல வேகம் எடுத்தாரு. இந்த முறை அதுக்கான சான்ஸ் இல்ல, ஒரேடியா சுத்து போட்டாங்க அவ்வளவுதான். அந்த செயின்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க மறுபடியும் இட்ஸ் பேக் டு 1 பாயிண்ட் கேம். குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் வந்து they are keeping themselves alive கௌதம். ஏன்னா பழனி டஸ்கர்ஸ் கஷ்டப்பட்டு 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் கூட டக்குன்னு திரும்ப வந்திருக்காங்களே. இந்த கேம் டை ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்புறம்னா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருந்து அபிகுமார் பறக்கிறாரு, இந்த பக்கம் சச்சின் ஜக்பீர் பறக்கிறாரு. கேசவன் ராஜா அலசி பாக்குறாருங்க அந்த கார்னர்ல. தப்பிக்க முடியல, ஏன்னா நேரா போனாரு. டிஃபென்ஸோட கைக்கு போய் கரம்பீர் தாக்கூர் கிட்ட இரும்பு கரங்களால புடிச்சு இறக்கி இருக்காங்க கேசவன் ராஜாவை. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. மற்றும் ஒரு பாயிண்ட் போயிருக்கு ஃபார் தி வாரியர்ஸ். பள்ளி டஸ்கர்ஸ் அவங்க டிஃபென்ஸ் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணுங்க. 3 பேர் இந்த சூப்பர் டாக்கல்ல பாயிண்ட் எடுத்து ஆகணும். மிஸ்டேக்ஸ் கூடாது. சச்சின் ஜக்பீர் சூப்பர் 10 நோக்கி இருக்காரு இப்போதைக்கு. 7 பாயிண்ட். அவருக்கு தெரியும் டைம் கொஞ்சம் பொறுமையா தான் போகுது, நாம அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ரைட் மட்டும் போடுறாரு. இப்போதைக்கு பொறுமை தான் வேணும் இளந்தென்றலுக்கு. வீரியமுள்ள ஒரு பிளேயர், ஆனா எந்த தருணத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது பயங்கர க்ளோஸா போயிட்டு இருக்குங்க. ஆனா இப்போ ரிஸ்க் எடுத்தாலும் உங்களுக்கு டைம் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு மீண்டு வர்றதுக்கு. பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு நிதானம் அண்ட் பொறுமை தேவை. तू डी कर डी तो कर मैं बताओ पबजी
जो तेरा छुरा ने जी, पानी पैर पी- काट दे पानी पी- देखे टेकदा स्लिप मार दे या अगला का हाथ मार दे ठीक है अगला एक के काम करा का मारा हाँ टंगन नीचे नहीं नीचे का ध्यान रख लिए रव ले भाई लकड़ ले अरे ஒரு மாதிரி கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு டைம் அவுட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ண போறாரு சச்சின் ஜக்பீர்? வெளில போறதுக்கு சுலபமான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஒரே பாயிண்டா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டா? அதாவது இவர் 2 பாயிண்ட் எடுத்துட்டேன்ற முடிவோடு இருக்காரு. 2 பாயிண்ட் குடுக்குறாங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு. இவன் கவனிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்துருவோமே என்ன நடந்தது அங்க. ஸோ இங்க போய் பாருங்க, இங்க ஒரு டச் நடந்திருக்கு, ரெண்டாவது டச் நடக்கலைங்க, தப்பிச்சிருக்காரு. பட் இப்போ நடந்ததா? பின்வாங்குற இளந்தென்றல டச் பண்ணாரா? சச்சின் கான்பிடென்டா சொல்றாரு, நான் இளந்தென்றல டச் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அபிகுமாரை பிடிச்சது என்னமோ வாஸ்துவம் தான், அது ஒரு ட்ரூ ஈஸி பாயிண்ட். பட் இங்க கலந்துரையாடி சரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெஃபரிஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது பாத்துருவோமே. ஒஃபிஷியல் டைம் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒஃபிஷியல் டைம் அவுட்ல அவங்களுக்குள்ள கொஞ்சம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எல்லா கேமரா ஆங்கிள் செக் பண்ணிட்டு விவரமா ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அபிகுமாரோட டச் முதல்ல, அதுக்கப்புறம் டச் நடந்ததா, இளந்தென்றல் மேல டச் நடந்ததா, இல்ல அதுக்குள்ள பின் வாங்கிட்டாரா இளந்தென்றல், இதுதாங்க அங்க ஒரு கேள்வி. ஒரு குழப்பம் இருக்கு போல. அவங்களே கூட ஒரு அஃபிஷியல் டைம் அவுட் கேட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்னால ஒரு பாயிண்ட், இந்த மேட்சே கூட ஒரு பாயிண்ட்ல டிசைட் ஆகலாம். ஓகே, டச் இல்லன்னு தான் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை. அந்த ரீப்ளேல தான் மறுபடியும் ஆமாங்க. ஆனா இப்போ அந்த கேமரா ஆங்கிள் எங்க கட் ஆகுதுன்னா, அந்த செகண்ட் டச் அட்டெண்ட் பண்ற இடத்துல அந்த கேமரா ஆங்கிள் கட் ஆகுதுங்க. சோ இளந்தென்றல் மட்டும் அந்த டச் நடந்ததா இல்லையான்னு பாக்குறப்போ இட்ஸ் நாட் கிளியர். ஆனா ஜட்ஜ்மெண்ட் டெஃபினெட்லி குட் ஃப்ரம் த ரெஃபரிஸ். ஸோ இளந்தென்றல் மேட்ல தான் இருக்க போறாரு. ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த ஆல் அவுட்டை கொஞ்சம் நேரம் நீடிக்க வச்சு ஒரு ரிவைவல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நீங்க தப்பிச்சிருவாரா இல்லைங்க, போட்டு அப்படிருக்காங்க. சரியான ஒரு ஆங்கிள் கூடவே சப்போர்ட் கிடைச்சிருக்கு, செம்மையா இழுத்து போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் கிளியரா தெரியுது அப்பர்னா, ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல பழனி டஸ்கர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கி இருக்காங்கன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. வழக்கமா அவங்க டீம்ல இருக்கிற ஸ்டார்ஸ் இங்க இல்ல, அதன் காரணமாக தான் இப்போதைக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை. ஆல் அவுட் நடந்திருக்கு, இரண்டாவது முறை பார்க்கிறோம். நம்ம ரைடர்ஸ் பாருங்களேன், டிஃபெண்டர்ஸ் ரைடர்ஸ் எல்லாரும் ஒரே ஹைட்ல இருக்காங்க. அது ஒரு பெரிய வித்தியாசம். நம்ம நார்த்ல இருந்து வரக்கூடிய டீம்ஸ் கூட பார்க்கும்போது அந்த ஹைட் டிஃபரன்ஸ் கிளியரா தெரியுது. ஆமாங்க, சில சமயம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜா முடியும் அந்த டீம்ஸ்க்கு. பட் இருந்தாலும் கூட வீரியம் இருக்கு நம்ம பசங்களுக்கு, பிளஸ் அவங்களுக்கு வந்து அந்த பவரும் நிறைய இருக்கு. கொஞ்சம் டீம் ஒர்க் இன்னும் பெட்டரா பண்ணாங்கன்னா, அவசரப்பட மாட்டாங்கன்னா ஈஸிலி டூவபிள் தான். பட் பாருங்க, இங்க ஒரு அவசரப்பட்டு தான் இங்க ஒரு பாயிண்ட மறுபடியும் கன்சீட் பண்ணிருக்காங்க. 2 ஆல் அவுட் ஆயிருக்கு. தட்ஸ் நாட் a good thing for பழனி டஸ்கர்ஸ். Kurukshetra Warriors, number 3 out. அபிகுமார் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு பின்வாங்கறதுக்கு முடியாம
சரமாரி அவுட் ஆயிட்டு இருக்காரு. சச்சின் கையில எல்லா இதையும் இருந்து அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. பாயிண்ட் மேல பாயிண்ட் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. Red and out. 1 point. Kurukshetra Warriors. Official timeout. அண்ட் K7 ராஜா மாட்டியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பழனி டஸ்கர்ஸ். ஒரு ஒஃபிஷியல் டைம் அவுட் இங்க நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். कैमरे में आएगा सर, अलाउड नहीं है ब्लड दिखाना. முக்கியமான மொமெண்ட் இருக்கு மேட்ச். அது ரெய்டர்ஸ் பொறுத்தளவுக்கு உள்ள போனா டக்குன்னு பாயிண்ட் எடுத்துட்டு வர முடியல, மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஆனா டிஃபென்ஸ் சாலிடா இருக்கு, அதுல கிளியரா இருக்காங்க. டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா ரெய்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். டிஃபென்ஸும் விடும்போது அந்த ஒரு சிக்கல் வந்து சேருது. கரெக்ட் கௌதம். ஆனா அபிகுமார் பாத்தீங்கன்னா சரமாரியா 2 பாயிண்ட் கொடுத்திருக்காரு. ஒன்னு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்றது, ரெண்டாவது பின்வாங்குற சமயத்துல மாட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அபிகுமார் கொஞ்சம் சாலிடா நின்னாருன்னா, இன்ஃபேக்ட் ரைட் கார்னர்ல நல்ல சப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த டிஃபென்சிவ் யூனிட்டுக்கு நிறையாவே பலம் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி ரெய்டர்ஸும் கண்டிப்பா கொஞ்சம் சுதாரிச்சு ஆடணும். அந்த சைட்ல டிஃபென்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு எங்க ரிஸ்க் எடுக்கணும், எங்க விட்டுட்டு சேஃபா திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை லெவலுக்கு வந்துருச்சுன்னா பழனி டஸ்கர்ஸ் நல்லாவே இந்த போட்டியை தூக்கிட்டு போலாம். எட்டு பாயிண்ட் வித்தியாசங்க. திடீர்னு சமன்ல இருந்த ஆட்டம் அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு கரம்பீர் தாக்கூர் டிஃபென்ஸ் மூலமா அந்த ஒரு பாயிண்ட் வந்து சேருது. 21-28. नंबर 7. இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்றப்போ பழனி டஸ்கர்ஸோட டிஃபென்சிவ் யூனிட்டுக்கு கருப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா இப்போ ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க சக்திவேல் தங்கவேலுக்கு. சரியான இந்த ஒரு டீம் ஒர்க்க தான் நம்ம பாக்குறோம் பாருங்க. அந்த கழுத்து கிட்ட போகவே தான் அந்த வார்னிங் வந்திருக்கு. ரோஹித் சராவத் ஹை ஃபைவ் எடுத்திருக்காருங்க. 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஃபார் ஹிம். சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 12-13 நிமிஷம் இருக்கு. இன்னும் எவ்வளவு சேர்க்க போறாரு அப்படின்னு பாத்துருவோம். பழனி டஸ்கர்ஸ் மிச்சம் இருக்கிற நிமிஷங்கள்ல இந்த 7 பாயிண்ட எட்டி பிடிக்க முடியுமா? சூப்பர் ஜென் வந்தாச்சு சச்சின் ஜக்பீருக்கு. ஆட்டத்தோட முதல் ரைட்ல 4 பாயிண்ட்டுங்க. அங்கிருந்து அடுத்து 6 பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ள அவரை படாத பாடு படுத்தி எடுத்தாங்க பழனி டஸ்கர்ஸ். இப்போ எம்டி ரைட் போடலாம், அந்த குஷன் அவங்களுக்கு இருக்கு. பாயிண்ட் எடுக்க முடியுமா? போனஸ் இல்ல. ஆனா இங்க போய் பாருங்க, டக்குனு 2 பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு. போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட்ஸ். ஒரு சூப்பர் ரெய்டா முடிஞ்சிருக்கு. சக்திவேல் தங்கவேலு பிரில்லியன்ட்லி டன். இதுதாங்க தேவை இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸ்க்கு. ஒரு ஊக்கம் தேவை, அதுவும் ரெய்டிங் எண்ட்ல ஊக்கம் தேவை. கிடைச்சிருக்கு டைம்லியா. யாரும் எதிர்பார்க்கல அபர்ணாத. அதாவது இவர் ஒரு டிஃபெண்டர் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. சுலபமா பிடிச்சலாம் நினைச்சாங்க. அதான் பிரச்சனை. சச்சின் ஜக்பீர் லாபியில ஏறிட்டாரு. ஆமாங்க கௌதம். ஆனா இவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்காங்க டஸ்கர்ஸ். ஆனா இப்போ என்ன ஆச்சு, வெளியில போறாரே, டச் இல்லாம ஏறிட்டார் போல. டச் இருக்குன்னு சொன்னார் அவர், அபிகுமார் மேல தொட்டுட்டான்ற மாதிரி. ஆனா இல்லை அப்படின்றது ரெஃபரீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர் டாக்கிள்ஸ் இது வரைக்கும் நல்லா பயன்படுத்துற வாரியர்ஸ் மறுபடியும் செய்ய முடியுமா? இல்ல சக்திவேல் தங்கவேலுக்கு போன முறை ஒரு சூப்பர் ரேட் பண்ணதுக்கான ஒரு பூஸ்ட்ல வந்து மறுபடியும் இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மறுபடியும் ஒரு ஆல் அவுட் கொடுத்து நிறுத்திருக்காரு சக்திவேல் தங்கவேலு. வெரி வெல் டன். சரமாரியான ரேட்ஸ்க்கு போய் அள்ளிக்கிட்டு வராருங்க பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு 5 பாயிண்ட் வேற எடுத்து கொடுத்திருக்காரு. பியூட்டிஃபுல்லி டன். வாட் an ஆல் அவுட். எப்படிங்க 5 பேரு? 2 பேர் உள்ள இருந்தாங்க.
ஒருத்தர் ஆமா, வந்து இது செல்ஃப் அவுட் எப்படி ஆனாரு. 5 வந்தது? ஆ, 4 4 பாயிண்ட் தானே தானே வரணும். வரணும். ஆ, ஏதோ உணர்ச்சி 2 வசப்பட்டு + 2 கொடுத்துட்டாரா? 4. இருங்க பாத்துருவோம் என்ன சொல்றாங்கன்னு. 2 points, Palli Tuskers. ஏங்க ஆல் அவுட். Substitution. 7 out. 18. 18. அதாவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் உள்ள இருந்திருக்காரு அப்படின்ற கணக்கு அவங்க சொல்றாங்க. Official timeout. You change. Please. அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு போல கௌதம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே கன்ஃபியூஷன் தான். என்னதான் நடந்தது? ஆல் அவுட் நிகழ்ந்ததா இல்லையா? இல்ல போலவே. Please coach sir. இல்லையே Yellow மேட்ச்ல கரெக்ட்டா 2 Coach disturbing the game. One technical point favor of Palli Tuskers. Please. கொடுத்துட்டாங்கங்க டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்னு. Sir please. Sir please. Sir please. ஓகே ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அந்த இடத்துல. கிடையாது. ஆமா. ஆல் அவுட்டும் கொடுக்கல. ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயரும் மேட்ல இருக்காங்க அப்போ. அப்போ மேட்ல 2 பேர் தானே இருந்தாங்க அப்போ. அதுதான் விஷயமே. எப்படி அந்த மூணாவது ஒருத்தர் எங்க இருந்து வந்தாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அங்கித் தயா காப்பாத்த முடியுமா அவரோட அணியை? இல்ல இப்போ அந்த ஆல் அவுட்டை கொடுத்துட்டு தொலையா பாயிண்ட் கொடுப்பாரான்னு பார்க்கணும். பட் உள்ள டீப்பா போறாருங்க. போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்த முடியுமா? ஸ்லோவா தாங்க அட்டெம்ப்ட் பண்றாரு. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சூழ்ந்து மடக்கி போட்டிருக்காங்க. சோ டஸ்கர்ஸ்க்கு அப்ப கிடைக்காத ஆல் அவுட் இப்போ கிடைச்சிருக்கு. points. Palli Tuskers. All out. பாயிண்ட்ஸ் Kurukshetra வந்திருக்கு Warriors. அவங்களுக்கு. ஆனா போனஸ் எடுத்திருக்காரு. Ollie. முதல்ல கோச்சுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்தது தான் இப்போதைக்கு அந்த மாற்றம்னு சொல்லணும். அந்த டாக்கிள் நடந்தது எப்படின்னு பாக்குறீங்க. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து பூந்துட்டாரு பாக்கெட்லயே. அவருக்கே தெரியும் நம்ம பாயிண்ட் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு. Red. ரஞ்சித் மோகன் ஒரு ஆக்ரோஷமா வந்து பாயிண்ட் எடுக்கணும்னு ஒரு வீரியத்தோட உள்ள செயல்பட்டு இருக்காரு. ஆனா அதை வந்து பாயிண்ட கொடுத்துட்டு போக கூடாது. ரஞ்சித் எடுத்துட்டு தான் போடணும். டீப்பா போய் அட்டெம்ப்ட் பண்ணாருங்க. ஆனா இம்முறை அவருக்கு கிடைச்சிருக்கு 2 சக்சஸ். points. கண்டிப்பா Palli 2 Tuskers. பாயிண்ட் இருக்குமே. எஸ் 2 பாயிண்டோட திரும்பி இருக்காரு. வேற லெவல் அட்டாக் அப்பர்னா அது. அதாவது அந்த ஆமாங்க, லெஃப்ட் லெக் வெறித்தனமா மட்டும் நீங்க இருந்தது. பாருங்க. ஆமா அந்த லெஃப்ட் லெக் பாருங்க. Kurukshetra Warriors. அவர் ஒருத்தர் உதைச்சார், அவர் ஒருத்தர் பிடிச்சாரு. 7 in. கடைசியிலயும் ஒரு முயற்சி. ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு ஃபார் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். 8 அவுட் அண்ட் 7 இன். அங்கித் தயா வெளியே போயிட்டு சாயில் ஆரி உள்ள வந்திருக்காரு. சச்சின் ஜக்பீர் மறுபடியும் உள்ள வந்தாச்சு. இவர் செல்ஃப் அவுட் ஆனதுனால தான் மேட்டுக்கு போனாருங்க. ஆனா இப்போ மடக்கி போட்டாங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுதான் நடந்திருக்கு. அதுவும் மிக முக்கியமான மொமெண்ட்ல சச்சின் ஜக்பீரை டாக்கிள் செய்றாங்க. ஆட்டத்துல இன்னும் ஒரு 7.5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஏதோ ஒரு காயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்பர்னா வலியில இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். துள்ளுல பாருங்க அப்படியே நின்ட்டாரு பாருங்க. அப்படியே நின்ட்டாரு. Number 3. பெருசா எதுவும் ட்ரை பண்ணல. Neck holding. No neck holding. மாறல. ஏன்னா ஒரு வாரியர்ஸ் ஒரு வீரியத்தோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் மோகன் போய் அங்க ஒரு டெட்லி கிக்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. மாட்ல அலசி பாக்குறாரு. தப்பிச்சிருவாரா? இல்ல மாட்டிருக்காரு. ஒரு டபுள் ஆங்கிள் ஹோல்ட் அதை நிகழ்த்தினது சாயில் ஆரி. பியூட்டிஃபுல்லி டன். ரஞ்சித் மோகனோட வேகத்தை அப்படியே குறைச்சி உட்கார வச்சுட்டாங்க. சான்ஸ் இல்ல அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸ்ட்ரைட்டா அந்த காலை புடிச்சிட்டீங்க அப்படின்னா அவருக்கு துள்றதுக்கான டைமே கொடுக்கல. மத்தவங்களும் அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த டிஃபென்ஸ் பாருங்க. இப்போ அங்க அபிகுமார் இருந்திருக்கணும். அங்க இல்ல அப்படிங்கும்போது மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா பாயிண்ட உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. Number 17 out. அந்த 1.5 நிமிஷம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும்.
உள்ள ஏறினாரு. இங்க விழுந்த அந்த ஒரு ஆங்கிள் ஹோல்ட் சரியா விழல. ஆறு பேர் கேசவன் ராஜா உள்ள. போனஸ் போடலாம், போனஸ் போடணும் கண்டிப்பா. ஏன்னா போனஸ் விட 2 பாயிண்ட் தான் லீட்ல இருக்காங்க. பிரச்சனை வரும். கரம்பீர் தாக்கூர் அலசி பாக்குறாருங்க. டீப்பா உள்ள போறாரு. புடிங்கப்பா என் கால பாயிண்ட் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வேகமா போனாரு. பட் ஆனா பொறுமை ஆடிட்டு இருக்காங்க டஸ்கர்ஸ். மேபி இப்போதைக்கு அந்த பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம், தேவையும் கூட. ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு. மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கணும். 2 பாயிண்ட் வித்தியாசம். சக்திவேல் தங்கவேலு இப்போ அவங்களுக்கு என்னன்னா நம்ம டிஃபென்ஸ் வர்ற வரைக்கும் டைமை கொஞ்சம் ஓட்டும் அப்படின்னு பாக்குறாரு. போனஸ் ஒரு முயற்சி. போனஸ் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கொடுக்கறாங்களா இல்லையான்னு தெரியல. அதே சமயம் ஒரு வேகமான பர்சியூட்டுக்கு வந்து பார்த்தாரு. வந்தாச்சுங்க அபிகுமார். அவரோட சஸ்பென்ஷன் முடிஞ்சிச்சு. அபிகுமார் வந்ததுனால கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு அந்த டிஃபென்சிவ் எண்ட்ல. கரம்பீர் மறுபடியும் வர்றாரு. அந்த கார்னர்ல எட்டி பாக்குறப்போ அபிகுமார் ஏன் உள்ள வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றாருன்னு இதனால தான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் எம்பி தாண்டி போவேன் அப்படின்னு அட்டெம்ப்ட் பண்ணாரு. சான்ஸே இல்ல தம்பி, நீ வெளியில தான் அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க டஸ்கர்ஸோட டிஃபென்சிவ் யூனிட். தெரிய ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. பாருங்க அந்த டேஷ் பாருங்க, செமையான ஒரு டைமிங், ஒரு சப்போர்ட் டைம்லியா கிடைச்சிருக்கு. பட் கரம்பீர் உடனே காலு லைட்டா உள்ள வச்சிருக்காரு பாருங்க. ஓ கால வெல்ல வச்சார் இளந்தென்றல். அவரால வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண முடியல. எடுத்த பாயிண்ட கொடுத்துட்டாங்க. எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறோம். இங்க இல்ல, லைனை தொட்டு அங்கதாங்க லைனை கிராஸ் பண்ணிட்டாரு. சில சமயம் அந்த வேகம் அப்படிங்கறது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டங்க. பவர்ஃபுல் அண்ட் வேகம் கூட சேர்ந்து இருக்கிறப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் இஷ்யூஸ் வரது சகஜம்தான். சச்சின் ஜக்பீர் சூப்பர் 10 எடுத்தாச்சு. ஆனா இங்க எப்படி தப்பிப்பாரு? ஆஹா, எத்தனை பாயிண்ட் அள்ளி இருக்காரு. ஒரு ஜெர்சி புல்லிங் வேற இருக்கு. கண்டிப்பா இது ஒரு சாதகமா தாங்க முடியும். ரெஃபரீஸ் கிட்ட இருந்தும் அம்பையர் கிட்ட இருந்தும் கண்டிப்பா பாராட்டணும். சச்சினையும் பாராட்டணும். ஏன்னா ஒரு மெயினான மொமெண்ட்ல அந்த டீமுக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. அவரோட போராட்டம் இப்ப வீண் போகல. குருக்ஷேத்திர போர் இன்னும் முடியல. ஆனா இப்போதைக்கு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் சச்சின் இருக்கிற வரைக்கும் பழனி டஸ்கர்ஸ் கண்ணுல விரலுட்டு ஆட்ட போறாங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் மல்டிபிள் ரேட் பாயிண்ட்ஸோட தான் திரும்ப போவன கங்கணம் கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. பட் இங்க தலையில கட்ட போட்டு பாயிண்ட் இழந்திருக்காரு குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்காக இந்த ஒரு வீரர் சாயில் அரி. சுலபமான பாயிண்ட் எதிர்பார்க்கல, சட்டனு கிடைக்கும் அப்படின்னு. கேசவன் ராஜா கிடைச்சிருக்கு. இவ்வளவு தூளான ஒரு ஆட்டம் நம்ம பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு கேட்ட இந்த ஆட்டம் டை ஆச்சுன்னா பெஸ்டா இருக்கும். 2 டீமுக்கு 3 பாயிண்ட். வெற்றி தோல்வியே வேண்டாம். பட் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ்க்கு இது மச் நீடட் பாயிண்ட்ஸ் கௌதம். அவங்களுக்கு வந்து உசுறு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும்தான். எஸ், இது வந்து டபுள் ரவுண்ட் ராபின். ஒவ்வொரு டீமையும் 2 முறை சந்திக்க போறாங்க. பட் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் அல்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸை குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் கேரி ஓவர் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. பட் இங்க வந்து தப்பிச்சு வர இல்லைங்க. பியூட்டிஃபுல்லா டிஃபென்சிவ் டீம் யூனிட் வந்து செயல்பட்டிருக்காங்க. 1 பாயிண்ட் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ். ட்ரை கடைசி வரைக்கும் இருந்துச்சு, எப்படியாச்சும் அந்த கையை தாண்டிடலாம் அப்படின்ட்டு. கேசவன் ராஜா ட்ரை பண்ணி பார்த்தாரு.
உள்ள ஏறி கிக் பண்ணிட்டீங்க பாருங்க. 2 பேர் வந்தாலும் இவரோட முயற்சியில எந்த சேஞ்சும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் மொத்தமா உள்ள வந்துட்டாங்க. அவரை முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. முழு Super அணியுமே tackle, சச்சின் தடுப்பணை ஜக்பீர். போட்டிருக்காங்க. எங்க போய் தாண்டி போறதுங்க? சச்சின் ஜக்பீரிங்க. இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் ஃபார் பழனி டஸ்கர்ஸ். 3 பிளேயர்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆனா இங்க ஒரு சூப்பர் டாக்கிள் செஞ்சா சூப்பர்பா இருக்கும். முக்கியமான ஒரு வீரரை வெளியில சொல்ல பாயிண்ட் கொடுத்திருக்காரு. 1 point. கிளியர் கட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். மேட்ச் ஜெயிக்கிறது தோக்குறது உங்க கையில தான் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு. கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்தாச்சு. போனஸ் இருக்குன்னு ரஞ்சித் நம்புறாரு. 36 38 2 பாயிண்ட் தேவை. போனஸ் அண்ட் டச் இல்லையா? போனஸ் இருக்குன்னு கேக்குறாரு அவரு. நீங்க ஏன்னா review போங்க. ஒவ்வொரு போனஸ் பாயிண்ட் இருக்கு இப்ப பயங்கர அப்படிங்கறாங்க. முக்கியம் கௌதம். ஆனா ரிவ்யூ இவங்களுக்கு இன்னும் இருக்குங்க. அந்த ரிவ்யூ பயன்படுத்திக்கிறாங்க. Bonus, please. 48 seconds மிச்சம். Team empire. Pallani Tusker challenge. Bonus plus 1 point. Our decision only 1 point. Please review. Okay, thank you, referee. Director, please show me the bonus. Another angle, please. லைட்டா லைனை கட் பண்ண மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது. Okay, Cut Director, பண்ணி I am தேய்ச்சிருக்காரு உள்ள. satisfied. I am ready with my decision. Thank you. தராய்க்கிறப்போ முன்னக்கால் வந்து கீழே இறங்கிருச்சு கௌதம். சோ இது ஒரு டைட்டான கால் இல்லன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ இது won't be successfulனு தோணுது. Review unsuccessful, no bonus. Only 1 point. Pallani Tuskers. Your use over. No more review. அன்பார்ச்சுனேட்டுங்க. போனஸ் முயற்சி பண்ணிட்டேன். நம்ம போனஸ் போட்டோன்ற நம்பிக்கையில டக்குன்னு ஒரு லோவா போய் கிக் பண்ணியிருந்தாரு. ஆனா அது லைன்ல 16 out, 1 in. சச்சினுக்கு தெளிவா தெரியும். இப்ப நம்ம உள்ள போய் அவசரப்பட தேவையில்லை. ஒரு பாயிண்ட் லீட்ல இருக்கோம். இந்த 30 செகண்ட் நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா, டேய் தம்பி நான் தொட போறது இல்லடா, அமைதியா இருடா அப்படின்றார் சச்சின். கடைசி ரைடு அவங்க போய் இன்னொரு போனஸ் எடுத்தாங்கன்னா ஆட்டம் சமன்ல முடியும். நடக்குமான்னு பார்ப்போம். அவங்களுக்கு தேவை ஒரே போனஸ். ஒரு போனஸ். சமன்ல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எஸ் கிளியரா போட்டிருக்காரு போனஸ். பட் இருந்தாலுமே அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. டபுள் டைம் போட்டுருவோம், எதுக்கும் சந்தேகத்துக்கு சாம்பாருங்கிற மாதிரி 2வது வாட்டியும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. தம்பி போனஸ் போது வந்துருங்க. ஆஃப்டர் சமன்ல முடியும்னு நினைச்சா அபர்ணா ஞாபகம் இருக்கா? சமன் கௌதம் வந்தாச்சு. நீங்க சொன்னபடி வந்தாச்சு. சரியான ஒரு போட்டிங்க. பட் சச்சினை வந்து மடக்கி உட்கார வச்சிருந்தாங்க. டஸ்கர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை சுலபமா இருந்திருக்கும். ஆனா சச்சினுக்கு பதில் கொடுக்க முடியல இந்த ஒரு டிஃபென்சிவ் யூனிட்னால. அண்ட் அதுக்கு படுற அவஸ்தை தான் இந்த ஒரு சமன்.